அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ மாடியில் வந்து சிட்ரஸ் பழம் அது வந்து செடியாக தாங்க, பெரிய மரமாக இல்லாமல் ஓரளவுக்கு வந்து ஒரு குறுஞ்செடியாக தான் இருக்கும். அது வளர்க்குறத பற்றி பார்க்கலாங்க. இப்போ இதில் விட்டமின் சி வந்து நிறைய இருக்குங்க. இது கும்குவாட் ஆரஞ்சுங்க, அது அப்படியே தோலோடு சாப்பிட்ணும். இது பார்த்திங்கன்னா எலுமிச்சைங்க. இப்போ வெயில் காலத்தில் நம்மளுக்கு எவ்வளோ எலுமிச்சை தேவைப்படுங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் மாடியில் நல்லாவே வளர்க்கலாங்க. இப்போ ஊறுகாய் போடுறதுக்கோ ஜூஸ் போடுறதுக்கோ இது ரொம்ப உதவியாக இருக்குங்க. இது பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக எலுமிச்சை வந்திருக்கு. இது மாதிரி வந்து நீங்கள் ஒரே ஒரு செடி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட வீட்டு தேவைக்கு அது நல்லா பயன்படுங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த சைனா ஆரஞ்சு அப்படின்வாங்க இல்லையா, அதை கூட நம்ம பார்க்கலாங்க. இது பார்த்தோன்னா கொடி எலுமிச்சைங்க. எதுவும் ஒரு கொத்தில் ஒரு 5 6 எலுமிச்சை வைக்குங்க. ஆனால் இது வந்து நல்லா சாத்துக்குடி சைஸில் வருங்க. இதுவும் ஜூஸ் பிழியறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ எல்லாத்துக்குமே வந்து நம்ம பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நல்லா வந்து பூ வச்சு பூக்கள் உதிராமல் நிறைய காய் கிடைக்கணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த வெத்தலை போடுற சுண்ணாம்பு இருக்குது பாருங்கள், அது ஒரு 5 கிராம் வந்து தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றுனீங்கன்னா நல்லா வந்து காய் பிடிக்குங்க. இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து நார்த்தங்காய்ங்க. இதுவுமே வந்து நல்ல காய் கொடுக்குதுங்க எங்களுக்கு. அடுத்தது வந்து சைனா ஆரஞ்சு இல்லைன்னா டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, 5 எலுமிச்சை கிடைக்கிற இடத்துல இது 1 ஜூஸ் போட்டாலே போதுங்க. இந்த மாதிரி அடிக்கடி வந்து நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை அந்த சுண்ணாம்பு வெள்ளை சுண்ணாம்பை கரைச்சி ஊற்றுட்டிங்கன்னா போதுங்க, நல்ல வளர்ச்சி இருக்குங்க. நன்றிங்க.